அரசியல் மாற்றம் பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையருடைய 1350வது பிறந்த நாளை கொண்டாடி முடிச்சிருக்கிறோம். இதான் வரலாறு. ஒத்த வகையில சொல்லணும்னா நம்ம முப்பாட்டனுக்கு வயசு 1350. ஒரே வழியில முடிச்சிடலாம். வரலாறு ஒரே வழியில முடிச்சிடலாம். நீங்க எவ்வளவு பேர் இருக்கீங்க தமிழ்நாட்டில் பெரும்பான்மை சொல்றீங்க, எவ்வளவு பேர் இருக்கீங்க அப்படின்னு கேட்டா நம்ம ஆளுங்க சொல்றது 1.25 கோடி பேர், 1,25,00,000 பேர் இருக்கிறோம் சொல்றோம். அந்த வார்த்தையில சொன்னா நம்புவானா யாராவது? போடா போய் சொல்றீங்கம்மா. வரலாறு வார்த்தையில சொல்லிடலாம், அதற்கான ஆதாரம்லாம் இருக்கு. ஆனா நாங்க 1.25 கோடி பேர் இருக்கோங்கிறத வார்த்தையில சொன்னா பொய் சொல்றான்னு சொல்லுவான். அதை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. அந்த நிரூபிக்கிற நாள் தான் ஜனவரி 25 முத்தரையர்களின் அரசியல் அதிகார மீட்பு மாநாடு. எல்லா சாதியும் மாநாடு போட்டு நாங்க பெரும்பான்மையான சாதி, தமிழ்நாட்டில் நாங்க தாண்டா பெருசுன்னு சொல்லி அதிமுகவையும் திமுகவையும் பயமுறுத்தி அந்த சமூக மக்களுக்கான சலுகைகளை வாங்கிக்கலாம். இல்லைன்னா அரசாங்கம் அந்த மக்களை எதுவுமே செய்யறதில்லை. அந்த மக்களுக்கான அடிப்படை தேவையை பூர்த்தி பண்ணிடலாம். ஆனா நாம வரலாறு எல்லா கிராமத்திலையும் போகும்போது பேரரசருடைய பணம் இருக்கு. அவருக்கு வயசு 1350. இந்த 1.25 கோடி பேரை நிரூபிக்கிறதுக்காக தான் நம்ம மாநாடு போடுறோம். வன்னியர்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை மாநாடு, பறையர் சமூக மக்களும் வருஷத்துக்கு ஒரு தடவை மாநாடு. இப்படி மாநாடு போட்டு பெரும் கூட்டத்தை காமிச்சோன்னா அரசாங்கம் தான் பயப்படுது. நம்ம மட்டும் மாநாடே போடுறதில்ல. 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மாநாடு போட்டேன், வலையர் வாழ்வுரிமை மாநாடு. வலையர் புலனமைப்பு வாரியத்தை வாங்கி கொடுத்தேன். நம்மால் சொல்லிக்கிட்டே இருப்பான், எம்ஜிஆரை கொண்டு வந்தே மாநாடு நடத்தினேன்னு. அவரு செத்து போய் பல வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் எந்த முதல்வரும் நம்ம மாநாட்டை கலந்துக்கல. அப்போதைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமியை கலந்து கொள்ள வைத்தது வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கம். தெரிஞ்சுக்கங்க, எத்தனையோ அமைப்பு இருக்கலாம். இந்த மக்களுக்காக களமாடுகிற, இந்த மக்களை 10 மணிக்கு சந்திக்கிற தலைவர் எவனாவது இருக்கானா? நான் 4 மணிக்கு விருதுநகர்ல நம்ம மக்களை சந்திச்சிருக்கேன். அது மாதிரி தலைவர்கள் இல்ல, நாம தான் இருப்போம். இப்போ நாம நடத்துகிற மாநாடு இந்த முத்தரையர் சமூகத்தை தமிழ்நாட்டிலே நாங்க தாண்டா பெரும்பான்மை. வன்னியருக்கு கொடுக்கிற மரியாதைய, வன்னியருக்கு கொடுக்கிற சலுகைய, இடஒதுக்கீட, பழைய சமூக மக்களுக்கு கொடுக்கிற மரியாதைய, இடஒதுக்கீட எனக்கும் கொடு அப்படின்னு நான் கேட்டா கொடுக்க மாட்டான். ஒரு பெரும் கூட்டத்தை கூட்டி வச்சுக்கிட்டு உங்களெல்லாம் ஒரு 5 லட்சம் பேரை உட்கார வச்சுட்டு மேடையில நின்று நான் பேசுறேன்னு வச்சுக்கோங்க, உங்களில் ஒருவன், உங்களுக்கான ஒருவன், முத்தரையர் சமூக மக்களுடைய ஒரே தலைமையா நான் பேசணும். கண்டவன் பின்னாடிலாம் தயவு செஞ்சு போகாதீங்க. தேர்தல் நேரத்தில் வருவான், இந்த மக்களுக்கு பிரச்சனைனா ஓடி போயிடுவான். நான் ஓட மாட்டேன், ஓடுற மாதிரி தம்பிகளை உருவாக்க மாட்டேன். அதான் வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கம், தமிழர் தேச கட்சி. ஆகையால ஜனவரி 25 ஞாயிற்றுக்கிழமை தான். தம்பிங்க வேலை போறவனுக்கு லீவு, கம்மா வேலையும் லீவு. மாநாட்டுக்கு வாங்க. நாங்களும் மிகப்பெரிய வரலாறு கொண்டவர்கள், மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்டவர்கள் அரசியல்வாதிகள் சொல்லணும். அதிமுக கட்டை, திமுக கட்டை, அப்பதான் பயப்படுவோம். அப்படி நிரூபிக்கணும்னா ஜனவரி 25 திருச்சி, தமிழகத்தினுடைய மத்திய பகுதியாக இருக்கக்கூடிய திருச்சிக்கு வாங்க. மிகப்பெரிய அரசியல் மாற்றம். என்ன அரசியல் மாற்றம்? நான் பெரும்பான்மை இருக்கிற இடத்துல நான் தாண்ட ஆளுங்கிறேன். பஞ்சாயத்து தலைவரா நான் வரணும், ஒன்றிய கவுன்சிலரா நான் வரணும், மாவட்ட கவுன்சிலரா நான் வரணும். இது என்ன தப்பு? இதை கேட்கறதுதான் மாநாடு.
நான் பெரும்பான்மை இருக்கிற இடத்துல 10 குடும்பம் 5 குடும்பம் உள்ள சாதியை கொண்டு வந்து கவுன்சிலரா மாவட்ட கவுன்சிலரா சட்டமன்ற உறுப்பினரா நீ நிப்பாட்டுவா? நாங்க கேட்பேன் ஓட்டு போட்டே இருக்க இப்படி கேட்பேன் உங்களை வச்சுக்கிட்டு பாத்தியா கேட்க போறோம். அப்படி நாம கேட்பே இல்ல பெருந்தன்மையா கொடுக்குறோம். ஒரு உழைச்சு போடா நாய் அப்படின்னு பெருந்தன்மை கேட்பே கிடையாது. உழைச்சு போடா, எனக்கு ஆடு மாடை பார்க்க வேண்டிய வேலை இருக்கு, விவசாயத்தை பார்க்க வேண்டிய வேலை இருக்கு, போய்த்தல இரு அப்படின்னா அவன் நம்ம ஊருக்கு ரோடு போடுறதில்ல, தெருவிளக்கு போடுறதில்ல, தண்ணியே கொடுக்குறதில்ல. 2 நாளைக்கு வந்து தண்ணி வரலாம். பக்கத்துல ஒரு கிராமத்துக்கு போய் ஒரு அம்மா ரொம்ப கஷ்டமா சொல்றாங்க, நான் பெருந்தன்மையானவன், நான் கேடப்பய கிடையாது, ஆனா நீ என்ன பண்ற என்னை அப்படி நினைக்கிற, உனக்கு பாடம் போட்ட போற 2026 பிறகு என் தம்பி எலெக்ஷன் நிற்பான். தாய்மார்கள 200 ரூபா 300 ரூபா காசு வாங்கி ஓட்டு போறதை நிறுத்துங்க. நமக்கான அரசியல் நாம முன்னெடுப்போம். எல்லாரும் தெரிஞ்சுக்குவாங்க. மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை உருவாக்க நாமளும் தமிழகத்தில் பெரும்பான்மை சாதனை நிரூபிப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.